இப்போ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட கேம் சேஞ்சர் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா இவங்களோட ஃபேஸ் ஆஃப் சீன்ஸு, அப்புறம் வந்து காமெடி சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், ஃப்ளாஷ்பேக்கில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவு வந்து கவர்ந்துருக்கு அப்படி தான் சொல்லணும். ஆனாலும் கூட பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து சங்கர் தான் இயக்குனரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சங்கரோட அசோசியேட் இயக்குனர் மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கரோட முந்தைய படங்களோட பல காட்சிகளை வந்து அப்படியே டிட்டோவாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நிறைய பேர் சங்கர் மேலே தப்பு இல்லை, பட் சங்கர் தேர்ந்தெடுத்த அந்த ஒன்லைன் மேலே தான் தப்பு இருக்குது. அந்த ஒன்லைன் கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தான். ஸோ அவர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்புராஜை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை பார்த்துட்டு அவர் வந்து பாராட்டி தள்ளியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது கேம் சேஞ்சர் படத்தை பார்த்தேன். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன் அந்த மாதிரி ஒரு சங்கர் சாரோட விண்டேஜ் பிரம்மாண்ட மாஸ் ஆக்ஷன் படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. நல்ல அரசியல் வசனங்களுடன் சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஹீரோவாக ராம் சரண் சாரும் சரி, வில்லனா எஸ்.ஜே. சூர்யா சாரும் சரி, எல்லாருமே நடிப்பில் வந்து பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் திரு சார் விஷுவல் ட்ரீட் தந்திருக்காரு. இந்த ஒரு பெரிய ஹிட் படத்தில் என்னையும் ஒரு சின்ன பகுதியாக சேர்த்துக்கிட்டதுக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் கேம் சேஞ்சரை பாராட்டி தள்ளியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜை எல்லோரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், நீங்கள் கொடுத்த கதையே வந்து அதர பழசான கதை. அதையும் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் வந்த பழைய சீன்ஸு, சீக்வன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒப்பேத்திருக்காரு. இதில் நீங்கள் வேறு படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்லாம் வந்து பாராட்டுறீங்களே, இது உங்களுக்கே ஓவராக இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜையும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட கேம் சேஞ்சரை பொதுவாக பார்த்த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து அவ்வளவு மோசமான படம் இல்லை, ஒரு நல்லா தான் இருக்குது, ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற விமர்சனமும் வர தொடங்கியிருக்கு.